ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்திலம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து செட்டிநாடு ஸ்டைலில் காரக்குழம்பு வந்து நம்ம வந்து பண்ண போகிறோங்க. நம்ம ஜென்ரலாக வந்து மொச்சக்கொட்டை, கத்திரிக்காயெல்லாம் போட்டு புளிக்குழம்பு வந்து நம்ம ஜென்ரலாக செய்வோம். இது அது மாதிரி இல்லாமல் இது இட்லி, தோசை, சப்பாத்தி இதோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து இந்த குழம்பு வந்து பண்ண போகிறோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மொச்சக்கொட்டை ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம காலையில் வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா குக்கரை மூடி போட்டு நல்லா ஒரு விசில் விட்ட பிறகு அடுப்பை சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5-6 விசில் நல்லா வந்து சிம்லேயே வச்சு ஒரு 5-6 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் மொச்சக்கொட்டை வந்து சூப்பராக வெந்துருங்க. இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. அது நல்லா வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே புளி வந்து சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த அளவுக்கு போதும். இதை எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் நல்லெண்ணெயை சேர்த்து பண்ணுங்கள் இது எல்லாமே. இப்போ ஒரு ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஜெனரலாக சோம்பு சேர்க்குறதுனால இது நல்லா டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 15 பூண்டு பற்களை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து சின்ன பெல்லாரி வெங்காயத்தில் 2 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா புளி வந்து நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். தக்காளி வந்து நம்ம அளவு கொஞ்சம் கூடத்தில் சேர்த்துக்கலாம். ஸோ 4 தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். தேங்காய் வந்து கடைசியாக சேர்த்து அதையும் வதக்கிட்டு நம்ம திருமண தேங்காயையும் சேர்த்து வதக்கிட்டு இறக்கிக்க போகிறோங்க. இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டே கொடுக்கும். நல்லா இந்த அளவுக்கு துருவன தேங்காயையும் நம்ம வந்து இதோடய சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். துருவன தேங்காயும் சேர்த்து கடைசியாக லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிருச்சு. இது ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா இந்தளவுக்கு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. வேகலைன்னா திருப்பி ஒருக்க மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நல்லா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த குழம்புக்கு எல்லாமே நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். ஸோ கடுகு, வெள்ளை உளுந்து நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இது எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். புளிக்குழம்பு மாதிரி இல்லாமல் இது வேறு குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்திலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் அதையும் வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் அதில் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இதுலேயும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்து அதே மாதிரி 10 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பூண்டெல்லாம் நிறையா சேர்த்துருக்கனால இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிறைய பூண்டு சேர்த்துருக்கோம். நம்ம வதக்கி அரைச்சதுலேயுமே பார்த்திங்கன்னா பூண்டு நிறையா சேர்த்துருக்கோம். இதுலேயும் நல்லா பூண்டு சேர்த்துருக்கோம். ஸோ உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இப்போ பூண்டோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இதில் இப்போ 2 தக்காளி திருப்பி நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா புளி வந்து உங்களுக்கு தக்காளி வந்து அளவு கம்மியாக போட்டுக்கிங்கன்னா புளி வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் வந்து தக்காளி தான் அதில் அதிகமாக சேர்த்துருக்கேன். புளி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. நான் அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காயை கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டாச்சு. இப்போ இது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியே வந்து நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கத்திரிக்காய் வந்து நமக்கு நல்லா வெந்துடும். ஆல்ரெடி மொச்சக்கொட்டை வேக வச்சிட்டோம். ஸோ கத்திரிக்காய் வேகிறதுக்கு தான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். தூளுப்பாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகா பொடி வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். நல்லா பார்த்திங்கன்னா இப்போ கத்திரிக்காய் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா மொச்சக்கொட்டை, அதோட தண்ணியோடையே சேர்த்து அந்த குழம்புலேயே நம்ம வந்து இப்போ ஊற்றியாச்சு.
இப்போ எல்லா பொருளையும் அதில் வந்து நம்ம சேர்த்துட்டோம். இப்போ கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டியது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் மட்டும்தான். இப்போ நல்லா குழம்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு மட்டும் இதில் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாங்க. இதுதான் இந்த குழம்புடைய மெயின் இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா மட்டும்தான். இப்போ கொஞ்சம் உப்பு தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எது தேவைன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டையும் இதோடய சேர்த்துக்கலாம். நான் வந்து கெட்டியாக தான் இந்த பதத்துக்கு தான் நான் வந்து அரைச்சிருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் இந்த பதத்துக்கு நம்ம கெட்டியாக அரைச்சிக்கலாங்க. குழம்பு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்சதுக்கு பிறகு பார்த்துட்டு நம்ம கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். சூப்பராக வந்து குழம்பு வந்து தயாராகிட்டு இருக்குங்க. நல்லா கொதித்த பிறகு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செட்டிநாடு மொச்சக்கொட்டை காரக்குழம்பு வந்து தயாராகிடுச்சுங்க. நீங்கள் வந்து இது பச்சை மொச்சையிலையும் போட்டு கூட செய்கிறதுனாலும் செய்யலாம். அதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு செய்கிறதுனால இதே ஸ்டைலில் செஞ்சிங்கனாலும் அதுவும் நல்லாயிருக்கும். பட் இதில் வந்து செய்யும்போது நமக்கு மொச்சை வந்து எல்லா நாளும் கிடைக்காது இல்லையா? மொச்சக்கொட்டைனா நமக்கு எப்போவுமே கிடைக்குங்க. பாருங்கள், சூப்பராக குழம்பு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் புளிக்குழம்பு மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் வந்து சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எதோ வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தி ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.